Hi, this is S.RAJALAKSHMI and இன்னைக்கு நம்ம GSTல chapter number 4 place of supplyல உள்ள book pack questions எல்லாத்தையும் revise பண்ண போறோம். So let's go to question number 1. So in case of a domestic supply, what is the place of supply when goods are being removed? So goods remove பண்ணிட்டோம் அப்படின்னா what will be your place of supply? So when goods are removed and the goods ஓட movement எந்த இடத்துல போய் terminate ஆகுதோ for delivery to the recipient, that will be treated as my place of supply. So இந்த இடத்துல நம்ம எதை place of supply ன்னு எடுத்துக்கணும்? Goods involves movement அப்படின்னா place of supply goods நம்ம remove பண்ணி எந்த இடத்துல recipient கையில் terminate பண்ணி அந்த goods ஓட movement நிக்குதோ, that will be treated as my place of supply. Next we'll go to question number 2. So question number 2 what will be the place of supply if the goods are delivered by the supplier to another person on the direction of the third person? So it's a very simple question. You have a person called A and in the A தான் நம்ம இந்த questionல third person னு சொல்றோம். So A B கிட்ட ஒரு goods order பண்றாரு. பட் ஆர்டர் பண்ண goods அவர் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா எனக்கு பதிலா நீங்க C க்கு ship பண்ணிருங்கன்னு சொல்றாரு. So this is called as bill to ship to model. That is B A க்கு bill பண்ணனும் but ship பண்றது goods ஷீக்கு ஷிப் பண்ற ships or transporting னு அர்த்தம். So he is transporting to C. So இந்த இடத்துல C goods receive பண்ணிட்டாங்க அப்படின்னா it will be deemed that A அந்த goods receive பண்ணிட்டாருன்னு அர்த்தம் and A will be treated as the location of A will be treated as the principal place of business of such person. So இவரோட principal place என்னவோ that will be treated as my place of supply and not C's place. இப்போ C வந்து டெல்லியில் இருக்காரு, A வந்து தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அவரோட ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா குட்ஸை டெல்லியில் இருந்து பிங்கிற பர்சன் சிக்கு டெல்லியில் இருக்கிற சிக்கு பர்சனுக்கு கொடுத்தாலும் என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை டெல்லி கிடையாது. மை பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் தமிழ்நாடு. திஸ் இஸ் கால்ட் பில் டு ஷிப் டு மாடல். தேர்ட் பர்சன் குட்ஸை ரிசீவ் பண்ணதான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். தேர்ட் பர்சனோட ரெஜிஸ்டர்ட் பிளேஸ் ஆஃப் அட்ரஸை தான் என்னோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸாக நான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் தட் வில் பி மை பிளேஸ் ஆஃப் சப்ளை as well. Next we'll go to question number 3. What is the place of supply where goods or services are supplied on board a conveyance such as vessel, aircraft, train, motor vehicle? Train, vehicle, motor vehicle goods or services கொடுக்கறாங்க அப்படின்னா what is my place of services னு கேட்டிருக்காங்க. What is my place of supply னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். குட்ஸை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக ட்ரீட் பண்ணணும், சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக ட்ரீட் பண்ணணும். இப்போ நீங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, ட்ரெயினில் போகும்போதோ ஃப்ளைட்டில் போகும்போதோ ஒரு குட்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றீங்க, அப்படி இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் மூவி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ளைட்டில் போகும்போது. ஸோ யூ ஆர் கெட்டிங் சர்வீசஸ், யூ ஆர் கெட்டிங் குட்ஸ். பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன். ஸோ நம்ம குட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குட்ஸ் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த லொக்கேஷன் அட் விச் த குட்ஸ் ஆர் டேக்கன் ஆன் போர்டு. அந்த குட்ஸை எந்த இடத்துல ஏற்றுறாங்களோ, இப்போ நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சிப்ஸை எந்த லொக்கேஷனில் ஆன் போர்டு ஏற்றுறாங்க ட்ரெயின்லேயோ அதுதான் என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை. அண்ட் நான் சர்வீசஸ் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் டிபார்ச்சர் பாயிண்ட். நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது நெட்ஃப்ளிக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் எந்த இடத்துல டிபார்ட் ஆதோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் டிபார்ச்சர் பாயிண்ட் ஆஃப் த ஃப்ளைட் எதுவோ that will be treated as my place of supply. ஸோ குட்ஸுக்கு எங்கே அந்த இடத்துல குட்ஸை டேக்கன் ஆன் போர்ட் பண்ணுறாங்களோ that is my place of supply. பட் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் your first schedule point of departure of the conveyance will be treated as my place of supply. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் we'll go to question number 4. The place of supply in relation to immovable property which is situated in India is the location of the immovable property. So place of supply in relation to immovable property is the place of the immovable property. And question la enna sollirukanga appadina, suppose a road is constructed from Delhi to Mumbai covering multiple states. So what is the place of supply for construction services nu ketirukanga. So construction services பொறுத்த வரைக்கும் we know that immovable property related la it is the point where the immovable place where the immovable property is located, that will be your place of supply. அது மல்டிபிள் பிளேசஸ்ல இருந்துச்சுன்னா எதை பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு டிட்டர்மைன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியிலேருந்து மும்பை வரைக்கும் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. அப்போது டெல்லியிலேருந்து மும்பை வரைக்கும் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மல்டிபிள் ஸ்டேட்ஸை தாண்டி தான் சர்வீஸ் ரீச் ஆகுது. ஸோ விச் ஸ்டேட் வில் பி கன்சிடர்ட் அஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு கேட்டிருக்காங்க. இதில் அக்ரிமெண்ட் இருந்தால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், இஃப் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளையை டிட்டர்மின் பண்ணுவோம். இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் it is based on the proportionate value of services
in different states. அதாவது ஏதாவது ஒரு suitable basisல நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல based on the area of immovable property lying in each state and union territory நம்ம என்ன பண்ணிக்க போறோம், நம்மளோட place of supply நம்ம determine பண்ணி எடுத்துக்க போறோம். Next, question number 5. What would be the place of supply of services provided by an event management company for organizing a sport event for a sports federation which is held in multiple states? So sport event multiple stateல கன்சிடர் நடக்குது அப்படின்னா நம்ம எப்படி நம்மளோட place of supply determine பண்ண போறோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்டா இல்லையான்னு பார்க்கணும். ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்டாக இருந்துச்சுன்னா it is the location of such person. Organizing event is the location. But if the recipient is not registered இருந்தாங்க அப்படின்னா place of supply is the place where the event is held. So நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், event related இருக்கும்போது recipient registered இருந்தா it is the place of the recipient. If it is unregistered இருந்தா place of event. If the event is going to happen in multiple states இருந்துச்சு அப்படின்னா suitable proportionல நம்ம value of supply determine பண்ணிக்க போறோம். And also contract or agreement இருந்துச்சுன்னா it is based on the contract or agreement இல்லைனா it is based on suitable proportionate means. Next, we'll go to the next question. And what is the place of supply of services by way of transportation of goods including mail or courier when both the supplier and recipient are located in India? So transportation of goods பண்றோம் by mail or courier, what is my place of supply னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே கான்செப்ட் தான், ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்டாக இருந்துச்சுன்னா location of such person is the place of supply. However, recipient not registered-ஆக இருந்தாங்க அப்படின்னா எந்த இடத்துல கொரியருக்கு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கொரியர் பண்ணுறீங்களோ that will be treated as my place of supply. So it is for transportation of goods also. ரெண்டுத்துக்குமே அதே தான். Further, if goods are transported outside India அப்படின்னா எங்கே போகுதோ that will be treated as my place of supply. So this is very simple question. Transportation of goods including mail and courier இருந்தா what is my place of supply? Next we'll see question number 7. So what will be the place of supply of passenger transportation services if a person travels from Mumbai to Delhi and back to Mumbai? So in the question passenger transportation service வரும்போது the provision is very simple. If the person is registered அப்படின்னா place of supply of passenger transportation service will be the location of the recipient. Recipient registered இருந்தா place of supply is the location of the recipient. But if the person is not registered இருந்தா place of supply for the forward journey is the place where he embarks. எங்க அவர் ஏறுறாரோ that is my place of supply. Okay, and இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் your forward journey will be treated separately and your reverse return journey will be treated separately. So அவர் டெல்லி மும்பைலேருந்து டெல்லி போகும்போது மும்பை will be treated as my place of service if he is unregistered இருந்தா, and டெல்லியிலேருந்து திரும்ப மும்பை வரும்போது டெல்லியில் எம்பார்க் ஆயிருப்பாரு, that will be treated as a separate journey and Delhi will be the place of supply for the return journey. Next one, question number 8. What is the place of supply for mobile connection? ஸோ மொபைல் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சப்ளையர் தான் பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. தட் இஸ் ஏர்டெல் கம்பெனி தான் பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சர்வீஸை ரிசீவ் பண்ணுறவங்க இந்தியா ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் தேர் மே பி லாஸ் ஆஃப் ரெவென்யூ. ஸோ மொபைல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹேவ் டு கன்சிடர் வெதர் இட் இஸ் போஸ்ட்பெய்டு ஆர் ப்ரீபெய்டு. போஸ்ட்பெய்டு கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட்பெய்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ தட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளை. தட் இஸ் த பில்லிங் அட்ரஸ் தான் என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளையை நான் கன்சிடர் பண்ணணும். இஃப் இட் இஸ் ப்ரீபெய்ட் கனெக்ஷனாக இருந்து செல்லிங் ஏஜென்ட் மூலமாகவோ டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாகவோ விற்றுருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் த பிளேஸ் அட்ரஸ் ஆஃப் செல்லிங் ஏஜென்ட் ஆர் த டிஸ்ட்ரிபியூட்டிங் ஏஜென்ட். அப்படி இல்லைன்னா ஃபைனல் சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பை எனி ஃபைனல் சப்ஸ்கிரைபராக அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னா இட் இஸ் த லொக்கேஷன் வேர் த ப்ரீபேமெண்ட் இஸ் ரிசீவ். தட் இஸ் நம்ம வவுச்சர் மூலமாக வாங்கணும்னா எந்த இடத்துல அந்த வவுச்சர் வாங்கி நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறனோ தட் வில் பி மை பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதர் கேசஸில் அட்ரஸ் என்ன ரெக்கார்ட்ஸில் இருக்கோ தட் வில் பி மை பிளேஸ் ஆஃப் சப்ளை. அட்ரஸ் ரெக்கார்ட்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் த லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர். ஸோ மொபைல் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்கணும், யூ ஹேவ் டு see if it's a postpaid connection or prepaid connection. postpaid கனெக்ஷனாக இருந்தால் என்னோட பில்லிங் அட்ரஸில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதில் உள்ளது தான் என்னோட பிளேஸ் ஆஃப் சப்ளை. அப்படி இல்லைன்னா தென் வில் கோ ஃபார் ப்ரீபெய்ட் கனெக்ஷன். ஸோ ப்ரீபெய்ட் கனெக்ஷனில் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும், செல்லிங் ஏஜென்ட் மூலமாக விற்றாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கன்சிடர் தி அட்ரஸ் ஆஃப் தி செல்லிங் ஏஜென்ட். அப்படி இல்லைன்னா ஃபைனல் சப்ஸ்கிரைபரே வாங்கி ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா
எந்த இடத்துல அந்த வவுச்சர்ஸை செல் பண்ணுறாங்களோ தட் இஸ் மை பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதர் கேசஸில் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி சப்ளையரில் என்ன இருக்குதோ, அதாவது ஏர்டெல் கம்பெனியோட ரெக்கார்ட்ஸில் என்னோட அட்ரஸ் என்னென்னு இருக்கோ that will be treated as my place of supply. In all other cases, supplier of services will be treated as my place of supply. Then we'll go to question number 10. A person from Mumbai goes to Kulu Manali and takes some services from ICICI Bank Manali. What is the place of supply? So banks பொறுத்த வரைக்கும் there is no concept of registered and registered person. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? It shall be the location of the recipient of services on the records of the supplier. சப்ளையரோட ரெக்கார்டில், தட் இஸ் பேங்க் ரெக்கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ that will be treated as my place of supply. ஒருவேளை பேங்க்கோட புக்ஸில் உங்களோட அட்ரஸ் இல்லைன்னா சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் வில் பி ட்ரீட்டட் as my place of supply. தட் இஸ் எந்த பேங்க்கில் நீங்கள் அந்த சர்வீஸ் வாங்குறீங்களோ that will be treated as my place of supply. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் there is no concept of registered and unregistered. Then question number 10. An unregistered person from Gurgaon travels by Air India flight from Mumbai to Delhi and gets his travel insurance done in Mumbai. மும்பையில் அவரோட travel insurance பண்ணிக்கிறாரு. What is the place of supply for insurance services? Insurance services unregistered personக்கு கொடுத்தாங்கன்னா the location of the recipient of services on records of supplier will be the place of supply. என்னோட ரெக்கார்ட்ஸில் ரெசிபியண்ட்டோட அட்ரஸ் என்னன்னு சப்ளையர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரோ that will be my place of supply. ஸோ இதில் குர்குவாம்லேருந்து அவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ that will be treated as my place of supply. So we are done with the chapter place of supply and keep revising, keep studying. All the best.